ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சௌக்கியமாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சௌக்கியமாக இருக்கிறேன். இன்னைக்கு நமக்கு ரொம்ப நல்ல நாள் கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுக்கு. ஏன்னா இன்னைக்கு நம்ம பிட்காயின் ஹால்விங் 4வது தடவையாக நல்ல வெற்றிகரமாக முடிஞ்சுது. இது அருமையான செய்தி நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுக்கு. இப்போ 4வது தடவையாக இந்த ஹால்விங் பண்ணுறாங்க. இன்னைக்கு காலையில் 8 மணிக்கு நம்ம நேரப்படி இந்தியன் டைம் பிரகாரம் 8 மணிக்கு முடிஞ்சது. நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது ஹால்விங்கு. ஆனால் விலை பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து $63,000, $64,000, $64,000 அங்கே நடுவில் இருக்குது. கண்டிப்பாக இங்கேருந்து நல்ல மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நமக்கு இருக்கிற ஒரே சிக்கல் என்னன்னா, பெரிய சிக்கல், ஒரு சின்ன சிக்கல் இல்லை, பெரிய சிக்கல் என்னன்னா, இஸ்ரேல் ஈரான் வார் அது எப்படி வரும், எப்படி ஃபர்தராக டெவலப் ஆகும்ன்றது பார்க்கணும். சில பேர் கொஞ்சம் இது பெரிய வாரம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம மார்க்கெட்டு நல்லா அருமையாக நல்லா இருந்த டைமில் இந்த வார் இவங்க பண்ணின வார் நமக்கு பயங்கரமாக பாதிப்பு ஏற்பட்டுச்சு. இப்போ நமக்கு மெயின் இந்த வாரால் ப்ராப்ளம் என்னன்னா, மிடில் ஈஸ்டில் இருக்கிற கண்ட்ரிஸ் எல்லாமே எஃபெக்ட் ஆகும் இந்த வாரால். அதுதான் எல்லாம் சொல்கிறாங்க. இது பெருசாச்சுன்னா பயங்கரமாக அந்த கண்ட்ரிஸ் எல்லாம் எஃபெக்ட் ஆகும் அப்படின்றாங்க. பார்ப்போம். இதெல்லாம் நம்ம எதிர்த்து தான் ஆகணும். ஃபைனான்சியல் மார்க்கெட்ஸில் இதெல்லாம் சகஜம்தான். இந்த மாதிரி நடக்கிறது சகஜம்தான். பார்ப்போம் என்னதான் நடக்குதோ பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம ஷிபா ஐனு காயின் பார்த்தீங்கன்னா, ஷிபா ஐனு காயின் இன்னைக்கு ஒரு வாரமாகவே ஒரு நாள் மாத்திரம் அந்த வார் அனௌன்ஸ் பண்ண அன்னைக்கு மாத்திரம் எல்லா காயின்ஸும் சரிவு வந்தது. அதே மாதிரி நம்ம ஷிபா காயின் கூட கொஞ்சம் சரிவு வந்தது. 1750 வசீரெக்ஸில் இந்தியன் மணியில் சீரியல் வரைக்கும் டவுன் வந்தது. அதுக்கப்புறம் திருப்பியும் 2000 சீரியல் மேலே போச்சு. தற்சமயம் 2100, 150 அந்த சீரியலில் அங்கேயே இருக்குது. நம்ம ஷிபா காயின் மாத்திரம் இல்லை, எல்லா காயினும் பார்த்தீங்கன்னா எல்லா ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே பிட்காயின் சேர்த்து கொண்டு எத்தீரியம் எல்லாமே அப்படி நிற்குது. இப்போ எத்தீரியம் வாங்கிறதுக்கு இது ஒரு நல்ல டைம். ஏன்னா 2,85,000 கிட்ட இருக்குது. இது நல்ல விலை. கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் கீழே வந்ததுன்னா யாராவது வாங்கிறதா இருந்தால் வாங்கிக்கோங்க. நல்ல வாய்ப்பு இது, வாங்கிக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க. அடுத்தபடியாக சொலானா ஒன்று அருமையாக இருக்குது. சொலானா ஒரு நல்ல ப்ரைஸில் இருக்குது. இன்னும் ஏதாவது ஒரு 1000 ரூபாய் கீழே வந்ததுன்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. அது பார்த்துக்கோங்க. இது நம்ம இம்பார்ட்டண்ட் காயின்ஸ். இப்போ நம்ம பிட்காயின் சமாச்சாரம் பார்த்தீங்கன்னா, ரிவர்ஸ் ஆச்சுன்னா கீழே $55,000 வரும். மேலே போச்சுன்னா $70,000 தாண்டி $75,000 மேலே போகும். இது எந்த சைட் டர்ன் எடுக்கும்ன்றது நமக்கு திங்கக்கிழமை ராத்திரி 7 மணி இந்த டைமுக்கு தான் தெரியும். நமக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக என்ன நடக்க போகுது, என்ன ஃபர்தராக நடக்கும் அப்படின்றது நமக்கு தெரிய வரும். அதனால் யாராவது ரிஸ்க் பண்ணி வாங்கிறதா இருந்தால் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ வாங்கிக்கிறவங்களுக்கு, ஹோல்ட் பண்ணுறவங்க தைரியமாக ஹோல்ட் பண்ணுங்க. வாங்கிக்கிறவங்க இது வாங்கிக்கலாம். இது ஒரு நல்ல டைம் தான், பார்த்துக்கங்க. நமக்கு ஸ்டேபிள் காயின்ஸில் இன்னொரு நியூஸ் என்ன, இன்னொரு 2 முக்கியமான நியூஸஸ் உங்களுக்கு சொல்லணும். இப்போ நம்ம அமெரிக்கா செனட்டில் ஒரு பில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறாங்க. அது என்னன்னா,
நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டை ஸ்டேபிள் காயின்ஸை ரெகுலரைஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்க போகிறாங்க. அது நான் நினைக்கிறது கண்டிப்பாக அடுத்த வாரத்தில் ஒரு முடிவு வரும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக மிச்சம் எல்லா நாடுமே ஸ்டேபிள் காயின்ஸ்ன்றாங்க. அவங்க எந்தெந்த காயின்ஸ் அவங்க ரெகுலரைஸ் பண்ணுறாங்க என்னன்னு பார்க்கணும். இந்த நியூஸ் வெளியே வந்தது. அவங்க செனட்டில் டிசைட் பண்ணியிருக்காங்க, சீக்கிரமாக ரெகுலரைஸ் பண்ணிடுங்க கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல செய்தி தான் நமக்கு. கண்டிப்பாக ஸ்டேபிள் காயின்ஸ் எல்லாமே நல்லா ஏறும், அதெல்லாம் பார்த்துக்கங்க. இப்போ நமக்கு அடுத்தபடியாக இருக்கிற இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா, நமக்கு ஏப்ரல் 30 ஹாங்காங்கில் பிட்காயின் ஸ்பாட் ETF, எத்தீரியம் ஸ்பாட் ETF இது ரெண்டுமே ஆரம்பிக்க போகிறாங்க ஹாங்காங் எக்ஸ்சேஞ்சில். அதனால கண்டிப்பாக இது ரெண்டுமே விலை ஏறும். ஸோ ஏப்ரல் 30 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏப்ரல் 30 அன்னைக்கு அங்கே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகும்ன்றாங்க. அப்ரூவல் எல்லாம் வந்தாச்சு, எல்லாம் கிளியரன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு அங்கே எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணுறது தான் மெயின் பிட்ச் எடுக்கிறது. அது ஏப்ரல் 30 முடிஞ்சிடும். இது வரைக்கும் இது. அப்புறம் நம்ம ஸ்டேபிள் காயின்ஸில் பார்த்தீங்கன்னா பால்கா டாட் ஒன்று அருமையான விலையில் இருக்குது. 630 ரூபாவோ 40 ரூபாயில் இருக்குது. கண்டிப்பாக அது வாங்கிக்கலாம். அருமையான காயின் அது. பால்கா டாட் கண்டிப்பாக மேலே போகும், அது பார்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம மேட்டிக் பாலிகான் மேட்டிக் ஒன்று பார்த்துக்கோங்க. அது தற்சமயம் நம்ம இந்தியன் மணியில் 63 ரூபாயில் 64 ரூபாயில் இருக்குது. கண்டிப்பாக வாங்கிக்கலாம், அருமையாக மேலே போகும், அதொன்று பார்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம கார்டினோ ஆடா அதொன்று பார்த்துக்கோங்க. அது நல்ல விலையில் இருக்குது. கிட்டத்தட்ட 40 ரூபா 43 ரூபாயில் இருக்குது. கண்டிப்பாக அது வாங்கிக்கலாம், அது கண்டிப்பாக ஏறும், அது பார்த்துக்கோங்க. அப்புறம் காலா பார்த்துக்கோங்க. காலா தற்சமயம் 4 ரூபாயில் இருக்குது. ஏதாவது கொஞ்சம் கீழே வந்ததுன்னா கண்டிப்பாக வாங்கி போட்டுக்கோங்க, உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இந்த காயின்ஸ் எல்லாம் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் டாஜ் காயின் பார்த்துக்கோங்க. டாஜ் காயின் கொஞ்சம் கீழே வந்திருக்கு. அது ஏதாவது கீழே வந்ததுன்னா கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. டாஜ் காயின் கூட கண்டிப்பாக மேலே போகும். இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் மெமி காயின்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது புக் ஆஃப் மெமி நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. விரும்பி வாங்குறவங்க இப்போ கொஞ்சம் டவுன் ப்ரைஸில் இருக்கிறதால கண்டிப்பாக வாங்கலாம். அப்புறம் டாஜ் விஃப்ஹேட் கூட நல்ல டவுன் ப்ரைஸில் தான் இருக்குது. அது ஒரு நல்ல காயின். டாஜ் விஃப்ஹேட்டு அதுவும் வாங்கிக்கலாம். அப்புறம் பெப்பி பார்த்துக்கோங்க. பெப்பி நல்ல ப்ரைஸில் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. பெப்பி ஃப்ளாக்கி கூட பார்த்துக்கோங்க. இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த காயின்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நல்லா ஏறும். ஒன்று ஷிபாவையே நம்பிக்கை இருக்காதுங்க. உங்கள் போர்ட்ஃபோலியோ ஸ்ப்ளிட் பண்ணி டிவைட் பண்ணி வச்சுக்கோங்க, நல்லா ஏறும். எல்லா காயின்ஸும் ஏறும், பார்த்துக்கோங்க. கொஞ்சம் திங்கக்கிழமை வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். ஏதாவது நாளைக்கு ஒரு நாள் தான், சண்டே தான். திங்கக்கிழமை மேலே எல்லா காயின்ஸும் நமக்கு அப் ட்ரெண்ட் போகுதா டவுன் ட்ரெண்ட் போகுதான்னு எக்ஸாக்டாக நமக்கு திங்கக்கிழமை சாயந்தரம் தெரியும், பார்த்துக்கோங்க. இதுக்குள்ளே ரிஸ்க் எடுத்து வாங்குறவங்க இருந்தால் கண்டிப்பாக ரிஸ்க் பண்ணி வாங்கலாம். ஏன்னா எல்லா காயின்ஸும் டவுனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செய்து நல்லா லைக்ஸ் வைங்க, நல்லா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். பாய்.